பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு ஒரு பொதுவான ஜோதிட சம்பந்தமான பதிவு தான். ஒருவருடைய ஜாதகம் என்பது அவருடைய குணம், செயல் மற்றும் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகும். மகாபாரதத்தில் வாரி வழங்குவதில் சிறந்ததாக கருதப்படும் கர்ணனுக்கே சவால் விடும் வகையில் தாராள மனதுடன் வாரி வழங்கும் குணம் உள்ள ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாரி வழங்குவதற்கும் தர்மகாரியம் தான தர்மம் செய்வதற்கும் ஜாதகத்திலே முக்கியமான 9ஆம் பாவமும் 10ஆம் பாவமும். 9ஆம் பாவம்ங்கிறது பாக்கியஸ்தானம், 10ஆம் பாவம்ங்கிறது இது கர்மகாரகன், 12ஆம் வீடு விரயஸ்தானம், குரு சந்திரன். இந்த கிரகங்களுடைய நிலையை பொறுத்து தான் அது நிர்ணயமாகும். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா 9 மற்றும் 10ஆம் வீட்டினுடைய அதிபதிகள் கிரகம் சேர்க்கையாயிருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுவாங்க. 9ஆம் வீடு தர்மஸ்தானம், 10ஆம் வீடு கர்மஸ்தானம், செயல்படுத்தக்கூடிய ஸ்தானம். அதனால் இந்த 2 அதிபதி இணைந்து இருந்தாலோ அல்லது திரிகோணத்தில் இருந்தாலோ பலமாக அமர்ந்திருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் அவங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி இருக்கவங்க தங்களுடைய சொத்துக்களையும் பணத்தையும் தான தர்மங்களுக்காக, ஏழை எளியோர்களின் முன்னேற்றத்திற்காக வாரி வழங்குவார்கள். கைமாறு கருதாமல் உதவும் குணமுடையவர்கள் இவர்கள். அதே மாதிரி குரு பகவானின் பலம் மற்றும் லக்ன பார்வை. நவகிரகங்களே சுபர் யாருன்னா குரு தான், முழு சுபகிரகம். இந்த பெருந்தன்மைக்கு அதிபதியானவர் இந்த குரு. இவர் தனஸ்தானமான 2ஆம் வீட்டையோ அல்லது பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டையோ பார்த்தால் ஜாதகர் பிறவியிலேயே தாராள குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். குரு கொடுத்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குருவின் பலம் பெற்றவர்கள் தங்களிடையே இருக்கும் கடைசி பொருளையும் மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழும் கர்ணராஜாவுடைய குணத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். 12ஆம் அதிபதி விரயஸ்தானம்னு சொல்லுவோம். இதில் சுபகிரகங்கள் இருந்தால் அந்த விரயஸ்தானத்திலே குரு, சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன் போன்ற சுபகிரகங்கள் இருந்தால் சுப விரயம் ஏற்படும். அதே மாதிரி அசுப கிரகங்கள் இருந்தால் அசுப விரயங்கள் ஏற்படும். இவங்க இந்த சுபகிரகங்கள் குரு, சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன் போன்றவர்கள் இருப்பவர்கள் வீண் ஆடம்பர செலவுகளுக்கு செய்ய மாட்டார்கள். அனாதை இல்லங்கள், கோவில்கள், மருத்துவ உதவிகள் மற்றும் ஏழைகளினுடைய பசி ஆற்றுவதற்காக பெருமளவிலே உதவுவார்கள். சந்திரன் ஆதிக்கம். மனோகாரகன் சந்திரன். ஒருவருடைய மனதிலே ஏற்படக்கூடிய எண்ணம் செயலாக மாறுவது அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்துத்தான் அவரவர் ஜாதகத்திலே நிர்ணயம் செய்யப்படும். சந்திரன் ஆட்சியாக கடகராசியிலோ அல்லது உச்சமாக ரிஷபராசியிலோ இருந்து சுபகிரகங்கள் தொடர்பு குரு சேர்ந்திருந்தாலோ, குரு சந்திர யோகம் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது சுக்கரனோடு சேர்ந்திருந்தார்களோ இவங்களுக்கு இரக்க குணம் அதிகம். மற்றவர்கள் படும் துன்பத்தை கண்டு உருகி தன்னிடம் உள்ளதை உடனடியாக கொடுத்து அவர்களுடைய கஷ்டத்தை போக்க உதவிடுவார்கள். ராசி சக்கரத்திலே 9, 12ஆம் வீடு பார்த்தீங்கன்னா தனுசு, மீனம் வரும். இந்த 2க்கு அதிபதியே குரு தான் அவர். அதனால் ஒருவருடைய ஜாதகத்திலே குரு அந்த அவருடைய ஆட்சி வீடான தனுசு மீனத்தில் இருந்தாலோ அல்லது அவருடைய உச்ச வீடான கடகராசியில் இருந்தாலோ அவர்களும் தாராள மனம் கொண்டவர்கள், வாரி வழங்குவார்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த குருவின் பார்வை, குருவினுடைய பலம், சந்திரனுடைய ஆட்சி வீடு இல்லை உச்ச வீடு அமர்ந்திருக்கக்கூடிய நிலை, அதே மாதிரி 9ஆம் வீடு 10ஆம் வீட்டு அதிபதிகள் சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகங்கள் இருந்தாலோ அல்லது 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் சுப கிரகங்களான
குருவோ சுக்கிரனோ வளர்பிறை சந்திரனோ இருந்தால் இவங்களெல்லாம் கர்ண பரம்பரைன்னு தாராளமாக சொல்லலாம். ஆக இந்த வகையிலே ஒருவர் சில பேர் பார்த்தா ரொம்ப இரக்க குணம் கொடுப்பாங்க, டக்குன்னு தர்மம்லாம் செய்வாங்க. சில பேர் என்ன பண்ணாலும் அவங்ககிட்ட இருந்து பணத்தை கறக்க முடியாது. ஸோ இந்த இரக்க குணம், தாராள மனம் கொண்டவர்கள், தர்ம சிந்தனை உள்ளவர்கள் இந்த மாதிரி குணங்களோடு இருப்பதற்கு காரணம் 9ஆம் வீடு 10ஆம் வீடு அதிபதிகள் சேர்ந்திருக்க வேணும். குரு ஆட்சியிலோ உச்சத்திலோ இருக்க வேண்டும். சந்திரன் ஆட்சியிலோ உச்சத்திலோ இருந்திருக்க வேண்டும். குரு பார்வை சந்திரனை பார்த்திருக்க வேண்டும். 12ஆம் வீட்டிலே சுபகிரகங்கள் இருந்திருக்கால் அவர்கள் நிச்சயம் எல்லோருக்கும் உதவும் மக்களாக இருப்பார்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.